ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் சிவானந்தத்து அழுந்தல் என்ற தலைப்பில் 8வது பாடலில் பதிசார வைத்து முற்பசுநிலை காட்டி பாச விமோசன பக்குவன் ஆக்கி நிதிசார நான் இந்த நீள் உலகத்தே நினைத்தன நேருற புரிந்து திதிசேர மண்ணுயிர்க்கு இன்பம் செய்கின்ற சித்தியெல்லாம் தந்து சுத்த காலாந்த அதிகார வீதியில் ஆடல் செய்தீரே, என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நீரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பதிசார வைத்து, பதி என்பது இறைவன். இந்த இறைவனைவர் ஓதாது உணர்ந்திட ஒளியளி தனக்கு ஆதாரமாகியது அருட்பெருஞ்சோதி என்கின்றார். மேலும் கருவில் கலந்த துணையே என்கின்றார். மேலும் அகத்தே கருத்து புறத்தே விழித்திருந்த உலகரணையவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தே பரத்தை பெற்று மகிழ்வதற்கு என்றே இறைவனால் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என்கின்றார். மேலும் குழந்தை பருவத்திலே எல்லா உயிரும் இன்பம் அடைவதற்கு பொருட்டு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று என் மெய்யறிவின் கண் தோன்ற விளக்குவித்த அருளினீர் என்கின்றார் நம் பெருமான். முற்பசு நிலை காட்டி, உயிர்களின் நிலை என்ன? பரம ஆகாசம் அனாதி, அதற்கு காரணமான காற்றும் அனாதி, கடவுளும் அனாதி. ஆகாசத்தில் கடவுள் காற்றும் அனாதி, அதுபோல் கடவுளிடத்தில் அருட்சக்தியும் அனாதி. அருட்சக்தி என்பது தயவு பேராற்றல். உலகு என்றாலே உலகில் வாழ்கின்ற 84 லட்சம் தாவர யோனி பேத வர்க்கங்களை குறிக்கும். உலகத்தில் அறம் சார்ந்தது இல்வாழ்க்கை. உலகம் தோன்றிய போதே உயிர்களும் தோன்றியது. பெருமான் மகாதேவமாலை 25ஆம் பாடலில் வானே வான் உலர் காற்றே, காற்றின் வரும் நெருப்பே, நெருப்புறும் நீர் வடிவே, நீரில் தானே பூயம், அப்புவியே தங்கும் தாவர சங்கமமே, சாற்றுகின்ற ஊனே உயிரே உள் ஒளியே உள்ளத்து உணர்வே, அவ்வுணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே முக்கணியே செங்கரும்பே, பாகின் சீஞ்சுவையே, சுவையனைத்தும் திரண்ட தேவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். உயிர் தோன்றிய போதே ஆன்மாவுக்கு ஆணவ மலம் இயற்கை, எனது. இது வளர்ந்து நானாகிறது. இந்த எனது நீங்க ஆன்மாவுக்கு தேகம் தேவை. அசுத்த மாயா பூதாத தேகத்திற்கு பசிப்பின் இயற்கை, அது இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி. இயற்கையில் ஏன் பல பேர் துன்பப்படுகிறார் என்று திருவள்ளுவர் கடவுளார் கூறுவார். இலர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோலாதர் பலர் என்பார். அறம்தான் இயற்கை. அறத்தை விரும்பா உயிருக்கு ஏற்ப அருட்சக்தி, அதாவது தயவு பேராற்றல் ஆண்மனுவில் பக்குவ அபபக்குவ பக்குவமாய் மறித்து பிரிந்து வித்து, வேர்வை, முட்டை, கருப்பை இவை 4 வகையில் 7 பிரிவாக தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மனிதர், தேவர் என 84 லட்சம்
தாவர சங்கமும் உள்ளது. முக்குணவயத்தால் இந்த 4 வகை பிறப்பு 7 வகை பிரிவு 4 7 28 இன்ட்டு முக்குணவயம் 3 ஆக 84 லட்சம் தாவர பேத சங்கமங்கள் இருக்கிறது. இவைகள் குணம், தாமசம், ராஜசம், சத்துவம் ஆக குணத்திற்கு ஏற்ப அந்தந்த உயிர்கள் செயல்படுகிறது. இந்த உயிர் அறம்தான் இயற்கை, பசி இயற்கை. இறைவனை அடைய இரையாகிய உணவை அற்றால் அழிபசி தீர்க்க எல்லாம் நம் ஆன்ம அறிவின் கண் விளங்கும். பாச விமோசன பக்குவனாக்கி விதித்தன செய்தல் விதி அறம். நாம் செய்கின்ற விருப்பு காரணமாக விதித்தன மீறி விதியை தாண்டும் போது, விதி என்பது செயல், எண்ணம், காற்றின் இயக்கம். மனதின் விருப்பு காரணமாக ஆசையால் செய்யப்படுகின்ற செயலால் மாசு உண்டாகிறது. இந்த மாசு யாவும் பாவம். இது யாவும் விருப்பால் வந்தது, பாசம். உயிர்களை பற்றி நிற்கின்ற மலமைந்தும் பாசமாகும். நம் பெருமான் மலமைந்தும் வென்ற வல்லபமே பூரண வல்லபம் என்பார். விமோச்சனம் மலம் ஐந்தும் நீங்குதல். இவ்வாறு நீங்கும் விமல போதாந்தமா மெய்ப்பொருள் வெளியெனும் அமல சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி என்பார். ஆணவம் ஆன்மாவுக்கு ஆணவ மலம் இயற்கை. கரண கருவி அறிவு கருவி செயல்படாத குழந்தை பருவத்திலே ஒரு குழந்தை பலூன் வைத்துள்ளது. அதை இன்னொரு குழந்தை பிடுங்குகிறது. பலூன் வைத்திருந்த குழந்தை என்னுடையது என்னுடையதுங்கிறது. இன்னொரு குழந்தை விருப்பக்காரமாக பிடுங்கி ஓடுகிறது. இதுதான் இந்த ஆணவ மலத்தை இறைவன் இயற்கையாக வைத்தான், எனது. இது விருப்பன் காரணமாக நானானது. நான் என்பது கடமை பற்றி நின்று உரிமையானது. உரிமையாவும் பறிபோகும். உடைமை ஒருபோதும் பறிபோகாது. நம் கைகால்கள் போன்று என்கின்ற உண்மை அறிவு வந்து கண்மம். கர்மா என்பது விதி. நாம் செய்கின்ற செயல் அறம் சார்ந்து நாம் செயல்பட தீவினை சேராது. மாயை அழியும் வெளியில் உள்ள பொய்ப்பொருளாகிய மண், பெண், பொன், மூவாசை நாம் அறம் சார்ந்து செயல்படும் பொழுது இது அடிபடும். அதனால்தான் மகரிஷி ஆசை அறிமின் ஈசனோடாயினும் ஆசை அறிமின் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பம் ஆசை விடவிட ஆய்ந்து வரும் இன்பம் என்பார். மாமாயை விருப்பத்தின் காரணமாக சிற்றின்பத்தில் மாட்டி ஒளியை இழந்து இருள் கூட கூட அறியாமை எனும் திரோதாயி கூடி கோபம் வந்துவிடும். எனக்கு கோபம் வந்தால் உன்னை கொலை பண்ணிடுவோம் பாரும். ஆக கோபத்தில் கொலை செய்துவிட்டு விலங்கிடப்பட்டு விலங்காகி சிறைச்சாலையில் வாழ்நாளை கழிப்பான். பக்குவனாக்கி உலகியரில் குழந்தை குறித்த காலத்தில் கூடுவது விதிவிலக்கு. மற்ற காலங்களில் கூடக்கூடாது என்பது சுத்த சன்மார்க்கி. அப்போ ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளி கூட கூட ஓ எனும் இறைவன் என்ஜான் உடலில் ஆன்ம ஒளியாக அறிவாக இயக்குபவராகவும் இவர் இயக்க ஜீவனாகிய காற்று இயங்குபவராகும். ஆக என்ஜான் உடலில் இவர் இயக்க அது இயங்க. ஆக இதரெண்டும் சென்று 10 பகர வடிவ புள்ளியில் மகர மெய்யான உடலில் உள்ளவரை நாம் அறிவது மெய்யறிவு. நிதிசார நான் இந்த நீலுலகத்தே நினைத்தன நேருற புரிந்து நினைப்பது மனம். காற்றின் இயக்கம் ஏழைகளின் பசியை போக்க நம் பெருமான் தர்மசாலையை நிறுவி 3 வேளையும் அன்னவிரயம் அவர் கையால் செய்ததால் அவருக்கு ஆற்றல் கூடியது. ஆற்றல் என்பது சக்தி. இவர் இதை தொடர்ந்து செய்ததால் இறைவனின் உபகார சக்தி கூடி அருட்சக்தி எனும் தயவு பேராற்றலாகி நேருற புரிந்து இவருடனே இவர் செய்த அறச்செயலால் இறைவன் எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்று இவரை புண்ணிய பலத்தால் பொருந்திய பெரும் அருள் செல்வமாக உள்ளார். அப்படி உள்ள செல்வத்தை இதமுற ஊழிதோறும் எடுத்தெடுத்து உலகோர்க்கு உதவினும்
என்றும் குறையாத அருட்செல்வமாக உள்ளது. திதி சேர மண்ணுயிர்க்கு இன்பம் செய்கின்ற சித்தியெல்லாம் தந்து நிலை பெற்ற உயிர்கள் போற்றி வாழ்வுக்கு இல்லை என்ப பிற உயிர் அஞ்சும் வினை என்பார் கடவுளார். திதி சேர 4 நிலை 4 ஒழுக்கம் பற்றி உயிரின் துன்பம் பசிதான். அந்த பசியை போக்க போக்க ஆற்றல் சித்து பேராற்றலாகி தன்னுரு எண்ணுரு தன் செயல் என் செயலாக்கி காலம் என்பது கலை காற்றின் இயக்கத்தால் அடிய முடியாது, அது விதிக்கு உட்பட்டது. ஆனால் இந்த காற்றின் இயக்கத்தை ஜீவதெய்வனும் மனதின் செயல்பாடாக்கி ஆன்ம அறிவுடன் அறத்துடன் சேர்க்க மதி எனும் ஒளி மிகும். இப்பொழுது காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடு அறிவு இயக்கமாகிய ஒளியுடன் கூடும் பொழுது காலத்துக்கு அப்பாற்பட்ட தூய காலாந்த சுகந்தரு வெளியினம் ஆய சச்சபையில் அருட்பெருஞ்சோதி என்பார். இந்த மரணமிலா பெருவாழ்வை அது வழங்கக்கூடியது. இதனை இவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் நின்று செயல்பட்டதால் இவருக்கு கிடைத்ததாக நமக்கு கூறி நம்மை துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என நமக்கு அறிவுறுத்தி அவர் அந்நிலையை அடைந்துள்ளார். நாம் செயல்பட்டு தினசரி ஜீவகாருண்யம் செய்ய நாம் செய்யும் தயவு செயலுக்கு ஏற்ப நம் இறைவர் நம் குருநாதர் நம்முடன் கூடுவார். அப்படி கூட வைக்கும் என் ஐயா, என் அரசே, என் அம்மா, என் அப்பா, என் குலசாமி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீயே என குருநாதர் போட்டுகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உல்லாவிரதம் கொலையமலாமோ நல்லோர் நைத்த நலம் பெறும். எல்லோரும் வாழ்க்கை சென்று திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.